வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு ஃபேமிலிக்காகட்டும், அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலிக்காகட்டும் பயங்கர ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செம்மையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஐராமி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சுட்டு அங்கே வந்துட்டு சும்மா ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ஓரளவுக்கு செட் பண்ணி எல்லாமே ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐராமி நம்ம இங்கே மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஏன்னா நம்ம இங்கே வச்சு தான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதாகட்டும் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணுறோம். ஸோ மொத்தமாகவே இங்கே மாற்றிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி இங்கே என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு வீடு வாங்கியிருக்காரு. ஸோ அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐராமியோட ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி அந்த ஆஃபீஸுக்கு பால் காய்ச்சறதுலேருந்து சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கரெக்டாக திருப்புறப்போ பார்த்தேன்னா நீ கொட்டாய் விட்ற. நான் என்ன பண்ணுறது? என் கண்ணு பார்த்தில்ல எப்படி செவந்திருக்குன்ட்டு. கட் மை ஐஸ். பயங்கரமாக செவந்திருக்கு கண்ணு. பார்த்தியா? நல்லா செவந்திருக்கு. என் கண்ணு உங்கள் கண்ணெலாம் செவக்கிறது நல்லா தான் இருக்கும். உங்கள் கண்ணு நானும் அந்த டைமுக்கு தானே சொல்கிறேன். ஆனால் உங்கள் கண்ணு செவக்கலையே. தெரியலையே. ஏன்னா உனக்கு போதுமான தூக்கம் கிடச்சிருச்சு எனக்கு. ஆமாம். இடையில அவன் எந்திரிச்சு பால் கேட்டா, அது எடுத்து கொடுத்துட்டேன். எப்பயோ உனக்கு கிடச்சிருக்கு உனக்கு போதுமான தூக்கம். Someone is watching us. பயந்துட்டேன் நான் ஒரு செகண்ட். யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போலா காஃபி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போவே குடிக்கக்கூடாது. அங்கே போய் பால் காய்ச்சி பொங்கின பாலில் தான் குடிக்கணும். அப்படி ஏதாவது ரூல் இருக்கா என்ன? எது இதில் தான் பால் காய்ச்ச போறியா? ஆமாம். இன்டெக்ஷன் இதுலையா? இதில் இல்லை. என்னடா அது பொங்கலா? இதில் காய்ச்சற பாத்திரம். எப்போ நம்ம ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனதுலேருந்து இதை தான் காய்ச்சிரும். பயங்கர காய்ச்சல் பமினி. எனக்கு இல்லாமல் வேற என்ன வேணும்? அவ்வளோதான். பால் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. தொடக்கிற துணி பொங்கனது பொங்குறது அப்படியே விட்டுறணும் ஒரு 4 நாளைக்கு. ஐயே மாற்றம் அடிக்கும். 4 நாளைக்கு அப்படியே விட்டுட்டு அந்த பாலில் ஒரு புழு வரும் பாரு, அதை எடுத்து ஓனர் வந்து சாப்பிட்டுக்கணுமாமா. சாப்பிட்டுக்கிறியா? நீ தானே ஓனர். எல்லாத்துக்கும் ஓனர் நீ தானே. ஐயோ, நான் உனக்கும் ஐராக் மட்டும் தான் ஓனர்ப்பா. அந்த ஓனர் நீ தானே. ஆனால் ஆஃபீஸ் ஓனர் நீ தானே. ஐராமி வந்துட்டு அந்த ஆஃபீஸோட ஓனர் வேற. ஆஃபீஸோட ஓனர் இருந்துட்டு போட்டோம். ஐராமியோட ஓனர் நீ தானே. பில்டிங் ஓனர் வேற, ஐராமி ஓனர் நீ தானே. பில்டிங் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வீடு அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் யாரோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிளில் ஒருத்தர் வந்துட்டு வீடு வாங்கினாரு. ஸோ அவரோட வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். வெளியே போய் கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ காஷ்மீர்லேருந்து சில்னஸ் வர மாதிரி பயங்கரமாக சில்னஸ் வருது. இவன் நேற்று நைட்டு வரும்போதே வந்துட்டு இப்படி கோட்லாம் போட்டு வந்துட்டான். ஊருக்காரனாடா நீ? உள்ளூர் ஆட்டக்காரன். இன்னைக்கு விக்கி சொல்கிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். விக்கி என்னெல்லாம் எடுக்கிறோம்? பால் பாத்திரம், இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்தாச்சு. தீப்பெட்டி எடுத்துக்கோ ஸ்டவ் பற்ற வைக்கிறக்கு. தீப்பெட்டி எடுத்துக்கோ ஸ்டவ் பற்ற வைக்கிறக்கு. அவன் பேர் லைட்டருக்கு போகிறான். அவன் லைட்டருக்கு போகிறான். நான் லைட் இருக்குண்ணா அது இருக்குண்ணா அப்படிங்கிற. அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்துட்டு உள்ளே தூங்கிட்டு இருக்கு. இதை தூக்கணும். இந்த பாப்பா விட்டு போக முடியுமாடா? அவளுக்கெல்லாம் ஜில்லுன்னு ஒரு காதல்னு இருப்பாவ. இவன் ஸ்வெட்டர் போட்டு நிற்கிறான். அவன் செத்துருவான் போல ஒரு குளிரில். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர குளிர் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம ஊர் வந்துட்டு இந்த வில்லேஜ் அப்படிங்கிறதுனால நாங்கள் இருக்கிறது இங்கே 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பச்சை தண்ணி குளிச்சுட்டு அங்கிட்டு நடந்துட்டு இருப்பாங்க. எல்லாத்து வீட்லேயும் லைட் எரியுது பாருங்க. நம்ம வீட்டில் தான் இன்றைக்கி அதிசயமாக உள்ள லைட் எரியுது. மெயின் இன்க்ரீடியன்ட் வந்தாச்சா? என்ன நடக்குது? என்னது இது? என்னது இது? எங்கே போகிறோம்? முயிலே எங்கே போகிறோம்? விக்கி அந்த பாத்திரத்தை வச்சு காரில் உட்காடுறப்போ ஆடாமல் பிடிச்சிக்கணும். ஓகேவா? விக்கியோட திறமை மொத்த வித்தையும் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் அதில் இறக்க போகிறோம் பார். சீக்கிரம் வா போகலாம். இவன் பாடுறா ஹெல்மெட்லாம் போட்டு நின்ட்டான் குள்ளாக்கு பதிலாக. குட்டீஸு போய் பால் காய்ச்சிடுவோமா? ஓ ஐரமா கப்பு எத்தினி பால். ஐரமாக்கு எத்தினி பால் இன்னைக்கு?
கம்ப்யூட்டர்லாம் கொண்டு வந்து கிச்சனில் வச்சாச்சு. அப்போ இது மேலே தான் பால் காய்ச்ச போகிறோம் இல்லையா? இது கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல. கமான் செட்டப் செல்லப்பா. ஐரமா நம்ம இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம். நல்லா இருக்கா ஐரமா வீடு? மனோதான் அதிசயமா பார்க்குறான். இவ்வளோ சிலையாயிட்டான். இல்லை இந்த ஐஸ் பொம்மை இருக்கும்ல, முறுக்கெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன். பால் பசிக்குது இல்லை காலைல எழுந்திரிச்சிட்டு காஃபிக்கு முறுக்கு வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். ஓ நம்ம வீடு பாரு அங்கே தக தக தகன்னு மின்னுது. பொங்கிடுச்சு. அவசகுணம் அவசகுணம் அவ கண்ணு பட்டுருச்சு. பார்க்குற 2 கண்ணு அப்படின்னா உன்னோட 2 கண்ணு 2 கண்ணு பாத்தியா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதான் பால். சொல்லி கொடுத்துரு. சந்தோஷமா இருக்கு. ஐரமா பால். ஓ ஐரமா வீடு அது. அவ்வளவுதான் மாமா துரத்தி விட்டுருவாங்க உன்னை. மூஞ்சி பக்கத்துல வை. ஊது ஊது. என்னடா வெளிய வர மாட்டேங்குது. பொங்கிடுச்சு. பொங்கி கொஞ்சம் இண்டக்ஷனுக்குள்ள போய் போகட்டும். நெஸ் காஃபி. சன் வந்து ரைஸா இருக்குன்னா நம்ம சன்ரைஸ் காஃபி குடிக்க போறோம்க்கா. எப்படி அந்த ரைமிங் இதெல்லாம் செவுத்துல எழுதி வச்சுப்போம். ஒரு 2000 வருஷம் கழிச்சு வரவன் பார்த்து துப்பட்டும். ஆமா நம்ம வந்து சன்ரைஸா முடி பால் காய்ச்சி ஹாப்பியா? ஓகே. ஸோ இந்த சுபகாரியத்தை நாம் செய்த நேரம் 6:30 மணி. 6:30 மணியா? ஜனவரி 7 செவ்வாய்க்கிழமை. டேய் செவ்வாய்க்கிழமைடா. ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. ஆமா நைட் 12 மணிக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தேன். நேரமா இங்க பாத்தியா அப்பாவோட கை மட்டும் Dress மாட்டாம விக்கி கடிச்சு வச்சிட்டான். நைட்டு தூங்குறப்ப போட்ட Dress பாத்தியா ரத்தம் பாரு பிளட். விக்கி கடிச்சு வச்சிட்டான் அப்பாவை. பாத்தியா விக்கி கடிச்சு வச்சிட்டான் அப்பாவை. ஆமா நான் எனக்கு பசிச்சிச்சு அதான் கடிச்சிட்டேன். கடிப்பேன். அவனை திட்டுற பாத்தியா? மறுபடியும் கடிப்பேன். வேற யாராச்சும் திட்டி இருப்பான். எப்படி கடிச்சு வச்சிட்டான் பாரு விக்கியா. ஆமா வேண்டாம். அப்பாவை எப்படி கடிச்சு வச்சிட்டான் பாத்தியில விக்கி. இது எனக்கு வேணும். அப்பா கையில போலாமா? ஸோ பால்லாம் காய்ச்சிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்ல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நேராக போகலாம். ஐராக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? பாடுறா ஃபர்ஸ்ட் டைம் இட்லி கேட்குறா. ஸோ பால் காய்ச்சிட்டு காலையில் போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு டூர் மட்டும் காட்டிடலாம், நம்ம புது ஆஃபீஸ் டூரு. இந்த ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பால் காய்ச்சல் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு கிச்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்துட்டு மனோ தங்கறதுக்கான மெயின் ரூமாக இந்த ரூம் இருக்க போகுது. ஆமாம் ரொம்ப பெருசு. நம்ம முன்னாடி இருந்த கிச்சன், முன்னாடி இருந்த ஆஃபீஸ் கிச்சன் இவ்வளோ தான் இருக்கும். மொத்தமாகவே இவ்வளோ தான். அதுலேயே நம்ம அவ்வளோ விஷயம் பண்ணோம். ஆனால் இது ரொம்ப பெரிய ஒரு கிச்சன். இது மேலே ஃபுல்லாக வந்துட்டு இந்த பேக் பண்ணுற அட்டை, அதுக்கப்புறமா ஒரு சில பொருள், இங்கே ஒரு சில பொருளெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த ஸ்ட்ராலர் இருக்குது. இதெல்லாம் அவன் திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக நம்ம விட்டுட்டோம். அப்படியே நீ இந்த ரூம் என்னமோ பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் ஒரு ஸ்க்ரீன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே வந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஹால், மிகப்பெரிய ஒரு ஹால். எந்த அளவுக்கு பெரிய ஹால் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு கல்யாணமே பண்ணலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹால். எப்படி எப்படி விக்கிக்கு தான் கல்யாணம் வச்சு பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு. இன்னும் ஃபுல்ஃபில்லாக செட் பண்ணலை, இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும். ஒயர்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒட்டி போட்டு இந்த பிரிண்டர் அங்கே வைக்கணும். அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. சின்ன சின்ன இல்லை பெரிய. ஆமாம் பிளைண்ட்ஸ் போய்க்கலாம். எங்கடா அது? டேய் இங்கே அந்த இந்த லைட் எரியல, அங்கே இருக்கா? இங்கே வந்துட்டு ஒரு 4 வார்ம் ஒயிட் லைட் கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு ஒரு டியூப் ஒன்று இருக்குது. ஃபேன் நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்குது. பழைய ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஒரு வீடியோ வாலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எடுக்கிற ரீல்ஸு
ஐரமிக்கான ரீல்ஸு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாலில் வந்துட்டு நம்ம ஒரு டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணி ஒரு இந்த ஏன்னா இது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குல்ல அந்த ஒரு வால் மட்டும் லைட்டாக ஒரு லைட்டு டார்க் கலரில் மாற்றி ரொம்ப டார்க் இல்லை ஒரு லைட்டு ஒரு ப்ரௌனிஷ் கலரில் மாற்றி அங்கே வச்சு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஐராமிட் கலர். அப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு டேபிள் ஒன்று போடணும், ரவுண்ட் டேபிள் ஒன்று நமக்கு. ஆமாம் 4 சேர் இருக்கிறதே ஒரே ஒரு எம்ப்ளாயி, அந்த ஒரு எம்ப்ளாயி கூட ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு மீட்டிங்க்கு. விக்கி அவர் வந்துட்டு அவர் எம்ப்ளாயி கணக்கில் வரமாட்டார், அவர் அப்பப்போ வந்துட்டு போவார். ஓகேவா? இப்போ வந்துட்டு அதில் உட்கார்றக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த சேர் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ராக்கர் நாளைக்கு லைவ் ஆயிரும், வெப்சைட்டில் லைவ் ஆயிரும். irami.in போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமை காட்டலாமா இந்த ரூமை காட்டலாமா? ஃபஸ்ட்டு இதை காட்டுவோமா? இல்லை இது நிறைய இருக்குது, நம்ம அப்புறமா காட்டுவோம். ஃபஸ்ட்டு இங்கே போவோம். நேராக நம்ம இந்த ரூமுக்குள்ளே போனோம் அப்படின்னா பேக்கிங் ரூமான்னு. ஸோ பேக்கிங் ரூமாக நாங்கள் இதை மாற்றிட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடலாம், பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்தோம் அப்படியே. இது எவ்வளோ பெரிய முன்னேற்றம்டா. இந்த மாதிரி வந்துட்டு இங்கே பேக்கிங்க்கு தேவையான ஒரு சில பொருட்கள், அதுக்கப்புறம் இதை பேக் பண்ணி கொண்டு போய் வைக்கிறதுக்கு இப்போ வந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் நேற்றே சொல்லியிருந்தோம் எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் டிலே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, இங்கே கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஆர்டர்ஸு. ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அங்கே லைனாக பேக் பண்ணி வச்சுட்ருக்கான் மனோ. இன்றைக்கி ஈவினிங் அதை நம்ம கொடுத்துருவோம். ஐராமி சோப் வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பவுச் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்துட்டு ஒரே நேரத்தில் 2000 பீஸ் 3000 பீஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சது தான் இது. அப்புறம் இதெல்லாம் கிளாஸ் பாட்டில்ஸ் இதெல்லாமே பாட்டில்ஸ் தான். கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில்ஸ் தான். இன்னொரு கலர் இருக்கு, பிங்க். நம்ம கிரீன் தான் காட்டணும். ஆமா, பிங்க்கும் இருக்கு. மேல வந்து ஃபுல்லா அந்த அட்டைப்பெட்டி தான். இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்சல் பண்ற அட்டைப்பெட்டிங்க. ரொம்ப திக்கா இப்போ அட்டைப்பெட்டிஸ் வந்துட்டு நிறைய இறங்கி இருக்கு. ஸோ இனிமேல் வந்துட்டு எந்த கவலையும் இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் ஐரமி ஆயில் அதுக்குள்ளே போட்டு தூக்கி கூட வீசுவோம். அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு எதுவுமே ஆகாது. ஏன்னா அவ்வளோ திக்கான இதெல்லாம் ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கிறது தான். இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது பயங்கர திக்கான அட்டைப்பெட்டி வாங்கியிருக்கோம். பாத்ரூம் இருக்கு. பாத்ரூம் இருக்குது, ஆனால் இன்னும் சானிட்டரி ஃபிக்ஸ் பண்ணல. இன்றைக்கி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பாத்ரூம், இன்னும் இந்த பைப் லைன்ஸு, இந்த டாய்லெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி இவ்வளோ பெரிய வேலை ஒன்று மிச்சம் இருக்குது. பாத்ரூமுக்கு ப்ரௌன் டோர் கொடுத்தா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ப்ரௌன் டோர் தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்போ ஹால் ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் அது ஆக்சுவலாக எவ்வளோ சைஸ் இருக்கும்? 10க்கு 16? 10க்கு 16 தான். ஹாலாக பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்ததான் வந்துட்டு மெயின் ரூமு, ஸ்டாக் ரூம். மொத்த ஸ்டாக்கும் வந்துட்டு நாங்கள் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த ரூம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஏன்னா அந்த லைட் வந்துட்டு மறைஞ்சிருச்சு. இது ஒரே நாளில் வந்துட்டு ஃபுல்லாகவே செட் பண்ணது. இது ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதை காட்டுறா மனோ, காட்டுவோம். உன் காயத்தை காட்டு. மனோக்கு தான் மிகப்பெரிய காயம், ரத்தம் சிந்தி வேலை பார்க்குறான். 100 ரூபா பம்மி, அவனுக்கு 100 ரூபா போனஸ் கொடுத்துரு. நீ சேலரியே வாங்காத ஒரு எம்ப்ளாயி தான்டா. பார்த்துக்க, என் கையில் நிறைய இருந்துச்சு. எங்கடா அது? நான் இங்கே பாருங்க, என் கையில் ஏகப்பட்டது இருக்கும். இது இந்த கை ஃபுல்லாகவே எனக்கு காயங்கள் தான். காயங்கள் தும் 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 தும். அப்படியே இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா என்னடா கோரஸாக தும் போட்டு. இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இனிமேல் தான் எங்கள் லைட் போடணும். ஆக்சுவலி அங்கே ஒரு லைட் அப்படி இருக்குது, மறைஞ்சிருச்சு. அதனால் இங்கே ஒரு லைட்டு தொங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அப்படியே இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு இது ஃபுல்லாகவே ப்ரீமியம் சோப்போட ஏரியா. இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் ப்ரோ கம்மியாக இருக்குது? ஏன்னா நம்ம ஷிஃப்ட் பண்ணுற டைமில் ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாமே ஸ்டாக் விற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு இருக்கிறது ஸ்டாக் அவுட் ஆனதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு பண்ணி அப்படியே அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா சோப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். ஏன் பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க? ஏன்னா இது கோல்ட் ப்ரெஸ்ட் சோப் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது பொறுத்து அது உள்ள அந்த கோகனட் ஆயில் மெல்ட் ஆகுறதுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம பெட்டிக்குள்ள அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதுக்காக அப்படியே வைக்கிறது. ஆக்சுவலி இது சுற்றி ஒரு ஃபாயில் வரும், அது இப்போ இங்கே மாற்றினதுனால அந்த ஃபாயில் இன்னும் சுற்றலை. அலுமினியம் ஃபாயில் வைக்கணும் டெம்பரேச்சர் இது பண்ணுறதுக்கு. இந்த இதுலேயே பார்த்தா தெரியும் அந்த ஆயில் பியூரான கோல்ட் ப்ரெஸ் கோகனட் ஆயில் அப்படின்னா அந்த மாதிரி ஆயில் வெளியே வரும் கிளைமேட் மாறும்போது.
ஸோ அது சீக்கிரமாக தீந்து போகுது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அது ஜஸ்ட் இப்படி ஒரு டேப் பண்ணி அப்படியே தேய்க்கணும், அவ்வளோதான். அது சும்மா நம்மளுங்க சோப் எடுத்து ஃபுல்லா கீழே காட்டி இப்படி தேய்க்க கூடாது, ஜஸ்ட் கையில அப்படி தொட்டு தேய்க்கணும், அவ்வளவுதான். அப்படிதான் யூஸ் பண்ணணும், அப்பதான் அது ரொம்ப நாள் நிக்கும். இந்த சோப்பு. ஆனா அந்த சோப்பு இருக்கு பாருங்க பின்னாடி, அடல்ட்ஸோடது. அது நம்ம நார்மலான சோப் யூஸ் பண்ற மாதிரியே நம்ம அது கோல்டு பிரஸ்ட் கிடையாது, இது கோல்ட் பிரஸ்ட் இல்ல. சோ இது குப்பமேனி, அப்புறம் இது சார்கோல் சோப். அதனால தான் அது வந்துட்டு காஸ்ட் வைஸ் கம்மி, இது வந்துட்டு காஸ்ட் வைஸ் அதிகம். ஆனா இது ப்ரொடக்ஷன் ஆகி வெளியே வர்றதுக்கு 40 days ஆகும். இது வந்து நம்ம 2 days 3 daysலயே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கோகனட் ஆயில், கோல்டு பிரஸ்ட் கோகனட் ஆயில். கெட்டி ஆயிடுச்சு பாருங்க, பியூர் ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்களேன், அதோட பியூரிட்டி. இதே ஏதாச்சும் நம்ம சல்ஃபர் எல்லாம் போட்ட கோகனட் ஆயில்னா ஒரு yellow ஷேட்ல கெட்டியா நிக்கும். இப்படி ஒயிட் கலர்ல இருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கு. இன்னும் அதுலயும் சானிட்டரி ஃபிக்ஸ் பண்ணல. ஆனா இது வந்து நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல, அது அப்படியே தான் விட போறோம். அப்படியே தான் இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லா நான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான். அதுல சில ப்ராடக்ட்ஸ் வந்து வெப்சைட்ல லைவ் இருக்கும், சிலது வந்து லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி லைவா இருக்காது. ஸோ அவ்வளோதான். ஐராமி ஆஃபீஸை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இங்கே கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருந்த அந்த மேனுஃபேக்சரிங்கை பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் இங்கே வச்சு பண்ண போகிறோம். அதுதான் ஒரே ஒரு சேஞ்சு தான். ஏன்னா இங்கேருந்து அங்கே கொண்டு போயிட்டு காரில் வச்சு காரில் ஒருக்கா சிந்திருச்சு, அதுதான் மெயின் காரணம் நம்ம இங்கே மாறினதுக்கான காரணம் இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாற்றியாச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய், see you, பை.